அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே. ஊரெல்லாம் உன்னாட்சியே, உறங்கும் உண்மைக்கு நீ சாட்சியே. மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா. இந்த ஜோதியில என்னை சுட்டுவிடு. மாஞ்சாதி நான் என்று நீ உணர்ந்தா உண்மையத்தான் ஊருக்கு சொல்லிவிடு. ஆத்தா உண்மையத்தான் ஊருக்கு சொல்லிவிடு. கமலா, உள்ள இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? கல்யாணத்துக்கு போகணும், மஞ்ச குடனுக்கு போகணும். சட்டை அயன் பண்ணிட்டே இல்லையா? என்னங்க இது? முடிங்க. ஏங்க, காலையில 7 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது, அப்புறம் கால்ல சக்கரத்தை கட்டி பறக்க வேண்டியது. எனக்கு என்ன 4 கை 4 காலா இருக்கு? ஆமா, வெளியில போகும்போது தலை கூட சீவுறது இல்ல. உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னங்க இப்படியா தலை வச்சுக்கிறது? தலை கூட சீவாம போறது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குழந்தை மாதிரி இருக்க போறீங்கன்னு தெரியல. என் கமலா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நீ ஒரு குழந்தைய பெற்று என் கையில கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு குழந்தை தானே. ஏங்க, எனக்கு தான் அந்த கடவுள் குழந்தை செல்வத்தை கொடுக்கவே இல்லையே.
8 வருஷமா மலடிங்கிற பேரோட தானங்க நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த சாமிக்கு கூட கண் இல்லாம போயிடுச்சுங்க. கமலா, ஏன் கமலா, குழந்தை இல்லாத எத்தனையோ பேரு சந்தோஷமா நிம்மதியா வாழலையா? ஏங்க, அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட வாழ்றாங்க. ஆனா எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சோ என்னால எப்படிங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ முடியும் சொல்லுங்க. என்ன கமலா சொல்ற? ஆமாங்க, என் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. என்னால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தத நானும் கேட்டுட்டேங்க. கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. கமலா, நம்ம கையில என்ன இருக்குது? எல்லாம் அந்த ஆண்டவனோட கையில தான் இருக்கு. நமக்கு வீடு வாசல் இருந்தோ, சொத்து பத்தி இருந்தோ, நகை நட்டை இருந்தோ, காசு பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஆனா நம்ம மனசுல நிம்மதி இல்லையேங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில அர்த்தமே இல்லையேங்க. ஏங்க, எனக்கு குறை இருக்குங்கிற காரணத்தை காட்டி உங்க வாழ்க்கையை என்னால வீணடிக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? கமலா, நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறேன்னா? இல்லைங்க, இது வரைக்கும் நீங்க எனக்கு எந்த குறையும் வச்சதில்ல. ஆனா நான் உங்களுக்கு எந்த குறையும் வச்சிட கூடாதுன்னு தான் சொல்றேன். அதனாலதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோங்கன்னு கேக்குறேன். கமலா, உன்னோட இடத்துல இன்னொருத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? இங்க பாருங்க, உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது நான் தாங்க உங்களை சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரே குடும்பமா ஒன்னா சந்தோஷமா வாழ்வோங்க. இங்க பாருங்க, நீங்க என் மேல வச்சிருக்க அந்த உண்மைனா இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படின்னு மட்டும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் சாகவும் தயங்க மாட்டேன். சொல்லி அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா, இச்சை இருந்தும் கச்சை அணிந்தேன் சச்சைகள் செய்திடவா. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. உச்சியை கோது வாயோடு உந்தன் வாய் சேர்த்து உன் மார்போடு மெல்ல கூர் பார்த்து கைகளில் ஏந்து பொய்கையில் நீ
அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு நீ கீழ் மேலாய் என்னை கீழாதே நீ மேல் கீழாய் என்னை அள்ளாதே பெண்ணே நீ பெண் அல்ல அட்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் பாலோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இச்சை இருந்தும் கச்சை அணிந்தேன் சச்சைகள் செய்திடவா அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா வணக்கம் வணக்கங்கம்மா. மாணிக்கம் இல்லையா? அவர் உள்ளதான் இருக்காரு, இருங்க கூட்டிட்டு வரேன். அடடா வாங்கம்மா. வணக்கம் மாணிக்கம். தெரிஞ்சுதா நீங்க ஏமா எவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க வரேன்னு தெரிஞ்சுதா நானே வந்து சொல்லியிருப்பேன். இல்ல மாணிக்கம், அதுக்குன்னு முறை இருக்குல்ல, நான் தானே முறைப்படி வந்து பொண்ணு கேட்கணும். புரோக்கர் பொண்ணுசாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா? அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாருங்கம்மா. நாங்கள் காசு பணம் இல்லாத ஏழைங்க, ரேஷன் அரிசி சொத்தை தின்னுட்டு விதியேன்னு வாழ்கிறோம். உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கட்டுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணுமா? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்ன சொல்றீங்க? ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகமா, கேட்கலாங்களா? கேளுங்க, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு மாணிக்கம். ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தான் 2ஆம் தரமாக ஜெயாவை கட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு ஜெயாவுக்கும் குழந்தை இல்லைன்னா 3ஆவதாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்படி ஏதாவது ஒன்று நடந்தா அவள் வாழ்க்கை பட்ட மரமாக போயிருமே. இங்க பாரு மாணிக்கம், உன் தங்கச்சி ஜெயாவுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, போதுமா? ஆமாம், வாய் வார்த்தைக்கு 1000 சொல்லலாம். சர்க்கரைனா இனிக்காது. எலும்பில்லாத நாக்கு நாளைக்கு எப்படி வேணும்னாலும் பேசலாங்கம்மா. சரி மாணிக்கம், உனக்கும் உன் தங்கச்சிக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். ஆமாம், எனக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். என் தங்கச்சிக்கு ஒரு ஆதரவு வேணுமில்ல. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற வீட்டையும் காட்டையும் என் தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சிருங்க. அப்படியே கல்யாணத்துலேருந்து நகை நட்டுலேருந்து எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம்னா வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி மாணிக்கம், நீ சொல்றபடியே என் பேர்ல இருக்கிற வீட்டையும் காட்டிக்கும் நாளைக்கே ஜெயா பேர்ல மாத்தி எழுதி வைக்கிறேன். இப்ப சந்தோஷமா? ஆமா, எங்க ஜெயா போயிட்டா? ஆளையே காணோம். ஆமாம், நம்ம பெரிய கவுண்டர் தோட்டத்துக்கு கரும்பு காடு களை எடுக்க போயிருக்காரு.
இப்போ மதியானம் வந்துடுவா. சரி மாணிக்கம், கல்யாண வேலை நிறைய இருக்கு. நீயும் வேலையை பாரு, நானும் போய் வேலையை பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரியா? சரிங்கம்மா. நான் வரேன் மாணிக்கம். வணக்கம். பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. தந்தம் தீன தந்தம் தந்தன தந்தம் தந்தனா தான தந்தம் தீன தந்தம் தந்தன தந்தம் தந்தனா தான தந்தம் தந்தீன தான தீம் தந்தீன தான தந்தம் தந்தீனா தான தந்தம் தந்தீன தான தீம் தந்தீன தான தந்தம் தந்தீனா. கேக்குது காட்டு பாட்டு தூக்குது நேரம் பார்த்து, மாட்டுது ஆசை கூத்து சீக்கிரம் மாலை மாத்து. பூவெல்லாம் சேர்த்து கோத்து மாலையானது, நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. மாமனே மாங்கனி நானே ஏங்கவா தேவனே, மாமனே கை தொடத்தானே காயுதே தேவனே. பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறுதே பாரமே. ஆஹா பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா, சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம் தானா. பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா
வாழ்க்கையை காட்டினான் கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றினான் பாலோடு தேனா சேருது தானா பாடினா தேன்கனா ஆஹா பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரளுது பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து மாணிக்கா, டே மாப்பிள்ள, எப்படா ஊர்ல இருந்து வந்த? நான் வந்தது இருக்கட்டும், நீ தான் என்ன ரொம்ப நம்ப வச்சு களத்தை அறுத்துட்டிய. என்னடா சொல்ற? உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை 2ஆம் தாரமா போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியாடா. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டியாடா. டே மாப்பிள்ள, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கலடா, பூனையை வளர்த்து தான் கிளி கையில கொடுத்துருக்கேன். 10 பைசா செலவில்லாம அவளை பணக்காரி ஆக்கியிருக்கேன்டா. காசை கொடுத்து கஷ்டத்தை வாங்கிட்டாடா அந்த கமலா, சொத்தை கொடுத்து சோகத்தை வாங்கிட்டாடா அந்த கமலா. இனி அந்த கமலா வாழ்க்கையில என் தங்கச்சி ரூபத்துல சனி புகுந்து விளையாட போகுதுடா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷமா ஆச்சு. அவ இப்போ ஒரு ஆம்பளை பையனே பெத்துட்டா. குழந்தையும் வச்சுக்கிட்டு என் தங்கச்சிகிட்ட சிக்கிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ. டே மாப்பிள, என் தங்கச்சி மாதிரி ஒரு ஆணவக்காரே அடங்கா பிறரையே கட்டிக்கிட்டு உன்னாலெல்லாம் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாதுடா. அவ கூட உன்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. மாப்பிள, நீ அவளை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா குடும்பத்தை நடத்துற வேலையை பாரு. கமலா, ஏ கமலா, உள்ள என்னடி பண்ற? குழந்தை ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கு. ஏய், நான் மாடு மாடு கத்திட்டு இருக்க, உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கமலா! ஜெயா, குழந்தையோட துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன், அதான். குழந்தையோட துணி துவைச்சா மட்டும் போதுமா? ஏன் துணியெல்லாம் யாரும் வாயில வந்து துவைப்பா? இங்க பாரு, ஏன் துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வை, புரியுதா? என்னங்க உள்ள என்னங்க பண்றீங்க? இங்க வாங்க. என்ன ஜெயா, ஏன் கூப்பிட்டியா? என்னங்க மறந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து. பத்திரிக்கை பெத்தப்பாக்கு தட்டலாம் எங்க அண்ணன் வந்து சொல்லி கொடுத்துட்டு தானே போனாரு. மறந்துட்டீங்களா என்ன? அடடா, கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. நெல்ல இருக்க ஆளுங்களை வர சொல்லிட்டேன். சரி, நீ குழந்தைய கூட்டிட்டு முன்னாடி போ. நெல்ல அறுவடை முடிஞ்சிருமே, சாயங்காலம் நேரமா நான் வந்துடுறேன். ஏதே இந்த சனியனை தூக்கிட்டு போய் சாயந்தரம் வரைக்கும் யார் சாகிறது? என்ன ஜெயா இப்படி எல்லாம் பேசுற? இது உன் சொந்த பாந்தமா இருந்தா நல்லது கடுகுன்னு எல்லா வேலையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்திருப்ப. ஏன் சொந்த பந்தம் சொன்னேன்னு உனக்கு வேலை இருக்கு, அப்படித்தானே? ஏன் ஜெயா புரியாம பேசுற? நல்லா புரிஞ்சுதான் பேசுற. என் அண்ணன் வீடு தேடி வந்து வாங்கன்னு சொல்லிட்டு போயும் நீ வேலை இருக்குன்னு சொல்ற. நல்லா புரிஞ்சுதான் பேசுற. உன்ன மாதிரி என் அண்ணன் பணக்காரனா இருந்தா பரவாயில்ல, என்ன ஒரு ஏழையாச்சே, நீ எப்படி வரவே? நீ வரவே வேண்டாம். ஜெயா, நீ குழந்தைய கூட்டிட்டு முன்னாடி போ, நான் சாயங்காலம் நேரமா வந்துடுறேன். உனக்கு குழந்தை மேல பாசம் இருந்தா வரும்போது நீ ஏத்திட்டு வா. ஜெயா, குழந்தைக்கு பால் கொடுக்கணும்ல, தாய்ப்பால் நீ தானே கொடுக்கணும். ஏ, ஒரு நாள் புட்டி பால் குடிச்சா உன் குழந்தை ஒண்ணு செத்துற மாட்டான். எனக்கு குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஜெயா கூட போயிட்டு வாங்க, போங்க. என்ன கமலா நீயும் புரியாம பேசுற? நெல்ல இருக்க ஆள் வந்துட்டாங்க, நான் போய் அதை பாக்குறதா என்ன பண்றது? நான் தான் சாயங்காலம் நேரமா வந்துடுறேன்னு சொல்லல, அப்புறம் புரியாம பேசிட்டு இருக்கிறோம். வேண்டாம், நீ வரவே வேண்டாம்.
இங்க பாரு, இன்னொரு தடவை என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட கைய உடைச்சு அடுப்புல சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க நீங்க? அவதான் ஏதோ சின்ன பெண்ணு, முன்ன பெண்ண தெரியாம ஏதோ கோவத்துல பேசுறானா, அவ கூட நீங்களும் மல்லுக்கு நிக்கிறீங்க. இங்க பாரு ஜெயா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னல இந்த கல்யாணம் வேண்டான்னு. காசு பணம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப அவ என்னதான் மதிக்கிறாளா இல்ல ஒன்னதான் மதிக்கிறாளா? சரிங்க, கோவப்படாதீங்க. அவ சின்ன பொண்ணு, போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. சரி, என்னத்த புரிஞ்சுக்கோல. ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ ஓராரி ஓராரி கட்டி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ ஓராரி ஓராரி உன்னை பார்த்தால் கண்கள் படும் அதில் பாசம் கண்ணீர் விடும் மடிமேல் தவழும் என் மண்ணில் வந்த வெண்ணிலா முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரோ ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ ஓராரி. என்னருமை கண்மணியே நித்தம் வரும் பௌர்ணமியே நெஞ்சுக்குள்ளே கோயில் கொண்டு அன்பு மணி ஓசை தந்து வாழும் தெய்வமே. ஒரு நாளும் எங்கள் நெஞ்சில் அழியாத வண்ணமே முத்து முத்து ஆணி முத்து தென்மதுர பாண்டி முத்து ஆராரு ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ ஓராரி. அச்சம் என்ன தள்ளிவிடு வேங்க என்று துள்ளி எழு வீரத்துக்கு பஞ்சமில்லை கோழைப்பட்ட நெஞ்சமில்லை நியாயம் கேளடா. அன்பு வழி உந்தன் வழி அன்னை தமிழ் சொன்ன வழி சத்தியத்தின் பிள்ளை என்று தாயின் சொல்லை நெஞ்சில் கொண்டு கண்ணே வாழடா. ஒரு கோடி பேர்கள் கூடி உனை வாழ்த்தி பாடணும் உன் பேரும் நாளை இங்கே
பாண்டி முத்து ஆராரோ. ஓராரி ஓராரி தத்தி வந்த தத்தை இது கண்ணில் என்ன வித்தை இது தாலேலோ தாலேலோ ஆராரோ ஆராரோ ஆராரோ. சொல்லுங்கப்பா. வருஷம் வருஷம் விளையிற வெள்ளாமையை விட இந்த வருஷம் வெள்ளாமை அருமையா விளைஞ்சு நிக்குது. எல்லாமே உன்னோட கைராசிமா. உனக்கு என்ன வேணும்னு கேளு. அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்பா, நான் கேக்குற அளவுக்கு எனக்கு என்னப்பா குறை வச்சிருக்கீங்க? நான் கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செய்றீங்க. அப்பா, எனக்கு எப்பவுமே உங்களோட அன்பும் அரவணைப்பும் இருந்தா மட்டும் போதும்பா. பிரியா, இந்த வருஷத்தோட உன் காலேஜ் படிப்பு முடிய போகுது. உனக்கும் காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா இந்த அப்பன் நிம்மதியா கண்ணை மூடுவேன். அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? நீ என்னதான் பெத்தவ வீட்டில் வாழ்ந்தாலும் அது அரகுற வாழ்க்கை தான்ப்பா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தாமா முழுமையான வாழ்க்கை கொடுக்கும். அப்பா, அதெல்லாம் நடக்கும்போது தானா நடக்கும். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க, கோயில போய் சாமி கும்பிட்டு வரலாம். போங்க. அவை சூரிய சந்திரரே, என் வாழ்வுக்கு 2 தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. தந்தவானின் தீபம் 2 இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் 2 இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. தெய்வங்கள் ஒன்றாக கூடி தாய்க்கு பூஜைகள் செய்த இமயமலைகளும் 7 கடல்களும் தந்தை நாமமே சொல்க. இவர் கோபங்கள் நானும் பார்த்ததில்லை, ஒரு சுடு சொல்லை கூட கேட்டதில்லை. ஒரு ஏழை தாய் போல் உலகில் செல்வமில்லை. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. தந்தை காலடி தாயின் திருவடி, நல்ல மகனுக்கு கோயில். அன்பின் முகவரி என்ன என்பதை கண்டு கொள்கிறேன் தாயில்.
தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு 2 தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. அந்த வானின் தீபம் 2ம் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் 2ம் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு இன்னைக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கொண்டு வந்து என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிடுங்க பா. டேய் கார்த்தி, நேற்று ராத்திரியில இருந்து ஏதோ தலைவலிக்கிற மாதிரியே இருக்குது. பைக்கு அங்கதான் இருக்கு, பைக் எடுத்துட்டு போயிட்டு நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துரு. என்னது தலைவலியா? என்னாச்சு? நீங்க உடனே கிளம்புங்க, நாம ஹாஸ்பிட்டல் போலாம். ஆடாடா, உங்ககிட்ட எதையுமே சொல்ல முடியலையே. லேசான தலைவலி தான், மாத்திரை போட்டு 1 மணி நேரம் நான் படுத்திருந்தேன்னா எல்லாம் சரியாயிரும். நீ காலேஜ் போயிட்டு வாப்பா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்லப்பா, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் அங்கிருந்து அப்படியே காலேஜ் போய்க்கிறேன். நீங்க வாங்க. அம்மா அம்மா, இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்க? ஏய், இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்தம் நினைச்சியா? இப்படி கத்திட்டு வர என்னமோ ஊர்ல ஒருத்த மட்டும் தான் படிக்கிறான், ஊரையே தூக்குற மாதிரி கத்திட்டு வர. இங்க பாரு, இன்னைக்கு வீட்டுல சமைக்கல, போய் கடையில் சாப்பிடு. புரியுடா? இந்தா உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் எடுத்து வந்திருக்கேன், புடி. இங்க பாரு, கரெக்ட் டைம் கரெக்டா சாப்பிடணும், ஹோட்டல்லாம் சாப்பிடாத. சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடியா, சரியா? அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ உன் கையால் சமைச்ச சாப்பாட்டை தான் நான் சாப்பிடுவேன். நான் கடையிலெல்லாம் சாப்பிட மாட்டேம்மா. நான் வரட்டுமா? சரியா, பாத்துக்கோ. வாங்க போலாம். அவன் சொன்னா கேட்க மாட்டான், நான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பார்த்து போயிட்டாங்க. மலடி முண்டை பெத்தவ நான் குத்து கலாட்ட இருக்கும்போது உன்னடி லோமா லமானு கூப்பிடுறான். ஏய், என் பையனுக்கு சோறு போட்டு கொடுக்க நீ யாரடி பிச்சைக்காரனா? கரனா 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 உன் சோத்தை தின்னதாண்டி சூடு சொன்ன எல்லாமே இருக்கான். எனக்கு அது நல்ல சோறு கிட்ட காசு கொடுத்த மிச்சா இது சாப்பாடு கூட வந்து கொடுக்குற. இங்க பாரு, அவன் என் வயிற்றுல பிறக்கனாலும் அவன் என் மகன்தான், என் மகன்தான். அவனை என் மகனா நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு வரேன். அவன் பக்கத்திலே இருந்து அவனை பாக்குற பாக்கியத்தை எனக்கு கொடு. இங்க பாரு ஜெயா, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து அவனை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் வேண்டான்னு மட்டும் சொல்லாத. உன கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உனக்கு புண்ணியமா போகும். உண்மையில ஓதி பாப்பாரு இல்ல, அரிசின அள்ளி பாப்பாரு இல்ல. யாரு நான் அண்ணாதனாய் நீ ஏமான சொந்த கொண்டாரியா? ஏய், 10 மாசம் சுமந்து படாத பாடப்பட்டு உயிரை கையில புடிச்சிட்டு பெத்தெடுத்தவண்டி நீ. பெட்டு போட வக்கில்லாத நாய் ஏமான சொந்த கொண்டாரியா? விடமாட்டேன்டி. என் பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை அனாதி ஆக்கல. என் பேரு ஜெயலட்சுமி. எங்கடா போன? சந்துக்குள்ள போய் சாரா வேண்டியது எவ்வளவு நேரமா? சாம்பராணி
பரமா சீம சரக்குல எல்லாம் உப்பு சப்பு இல்ல பரமா. இந்த சாராயத்தை குடிச்சு பாரு, சும்மா சொர்க்கமே தெரியும். பரமா நீ அப்படி இப்படி இருக்கிறத விட இத குடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. டேய் மாறி, கட்டவெல்லாம் பொண்டாட்டி ஆக முடியுமா? காய்ச்சினதெல்லாம் சாராயமாக மாடா. சத்தான சாராயத்தை குடிச்சு கெத்தா வாழணும்டா. பரமா இவன் வேற சாராயத்தை வயிறு முட்டை குடிக்க போறான்னு. ஐயோ, எவ குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண போறான்னு தெரியலையே. அந்த குருவம்மா வேற அவன் புடிச்சக்கிட்ட சண்டை பண்ணிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டான். அந்த மாதம்மா தலைப்பிரசவன்னு அவன் ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. எவளுமே ஊர்ல இல்லையே. இந்த பொம்பளை சோக்குக்காரன் யாரை கேட்க போறான்னு தெரியலையே. டேய் மாறி, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறானே அவன் பொண்டாட்டி நேத்து தான் வந்து 500 ரூபாய் காசு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்கா. அவளை போய் கூட்டிட்டு வாடா நம்ம கரும்பு தோட்டத்துக்கு. பரமா இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேலேயே ஆசைப்பட்டா என்ன ஆகுறது? பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? ஆனா அந்த கருமந்திரம்னா நமக்கு எதுக்குடா? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா. என்ன மாதிரி பொண்டாட்டி புள்ள இல்லாதவனுக்கு பொழுதான ராஜா. சேவை கண்ட கோழி மேல ஏறுற மாதிரி இப்படி கண்ட பொம்பளைகிட்ட எல்லாம் போனா எப்படி பரமா? இறைக்கிற கிணறு தாண்டா ஊரம், இறைக்காத கிணறு நாரி. இப்படியே போனா நம்ம பொழப்பு நாரி போயிடும். பரமா காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கௌரவமா இருக்கும். டேய், கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரு வீடு, கல்யாணம் பண்ணாத என்ன மாதிரி ஆளுக்கு பல வீடு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா குடிச்சமா கூத்தியா வச்ச மாடு இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போனோம்டா. பரமா தாயில்லாத பல்ல தருதலை ஆயிடுச்சேன்னு இந்த ஊரே பேசுமே. வெட்டி பேச்சு விறகுக்காகாதுடா, ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. லட்ச லட்சமா போட்டு கல்யாணம் பண்ணவெல்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு தாண்டா இருக்கான். 10 பைசா இல்லாம பரம சந்தோஷமா இருக்க. கல்யாணம் பண்ணா எப்படி கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணாம எப்படி சந்தோஷமா வாழணும் எனக்கு தெரியும். போய் இன்னும் 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிட்டு வா. நண்டுக்கு திண்டாட்டம், நாரிக்கு கொண்டாட்டம். முக்கி முக்கி கட்டுனாலும் நிமிருவா போது நாய் வாழு. நேரம் வர ஆயிட்டே இருக்க, எங்க போய் தொஞ்சானே தெரியல. வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். பிரியா, many more happy returns of the day பிரியா. மண்ணா கட்டி இங்க பாரு, பேசாம போயிருங்க. உங்க மேல செம்ம கோவத்துல இருக்க. என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பண்ணீங்கவா? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? அது ஒண்ணும் இல்ல பிரியா, என் தேவதைக்கு கடைக்கடையா ஏறி பரிசு வாங்கினதுல நேரம் போனதே தெரியல. ஆமா, என் பர்த்டேக்கு வெறும் கேக்கு மட்டும்தான் கிஃப்டா? வேற பரிசு கொடுத்துட்டா போச்சு. வேற என்ன பரிசு கொடுக்க போறீங்க? நீ கண்ணை மூடு, நான் பரிசு தரேன்.
ஆஹா, நாளை கண்ணை மூட மாட்டேன். நான் கண்ணை மூடனா நீங்க கன்னத்திலேயே குடுப்பீங்க. கன்னத்துல மட்டுமா கொடுப்பேன், முடிஞ்சா சீ போ கார்த்தி, நீ ரொம்ப மோசம். உனக்கு இப்ப பரிசு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப நீ கண்ணை மூடு. மாட்டேன். அன்னைக்கு அப்படிதான் நான் கண்ணை மூடும்போது நீ என் கன்னத்திலே கிஸ் பண்ணிட்ட. நாளை கண்ணை மூட மாட்டேன். பிரியா, இன்னைக்கெல்லாம் அப்படி எதுவும் நடக்காது. நீ தைரியமா கண்ணை மூடு. சரி, நான் கண்ணை மூடுறேன். நீ பேச்சு மாறக்கூடாது. பேச்சு மாறி நீ ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ தைரியமா கண்ணை மூடு. இப்ப கண்ணை தர. சூப்பரா இருக்கு கார்த்தி. போட்டுக்கோ. நீ ஏன் போட்டு விடு. சூப்பரா இருக்கு. இந்த கொலுசுல உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. என்ன தோணுது? கல்யாணத்துக்கு முன்னாடியே தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி? இருவரல்ல இனி நாம் ஒருவரடி, இறுதி வரை இனி நான் உனது வழி. ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு வேறென்ன வேண்டும் கண்மணி? நம்மை கேட்க எட்டி பார்க்க யாரும் இல்லை. எல்லைகள் ஏது நீந்தும் போது இன்ப வெள்ளத்திலே சொல்லத்தான் சின்ன இதழ்களில் வழிந்திடும் பழரசம் முழுவதும் அள்ளித்தான். நானும் வர நீங்கி நின்றது.
நூறாண்டு நீரும் இன்றி சோறும் இன்றி வாழ்வேன் கண்ணு, நீ இன்றி வாழ ஏக்கம் சூழ நெஞ்சம் தாங்கிடுமா? நான் இங்கு வாங்கும் மூச்சும் பேசும் பேச்சும் நீதான் கண்ணா, நீ இன்று ஆடும் நீரில் ஆடும் கண்கள் தூங்கிடுமா? அம்மம்மா, இந்த இதயத்தின் கதவுகள் உனக்கென திறந்தன கண்ணம்மா. நானும் முந்தன் பாதி அல்லவா, நாடறிந்த செய்தி அல்லவா, ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு, வேறென்ன வேண்டும் கண்மணி? ஓ நந்தலாலா, நீ வந்ததாலா பூவாக பூத்தாள் பைங்கிளி. இருவரல்ல இனி நாம் ஒருவரடி, இறுதி வரை இனி நான் உனது வழி. ஓர் தங்க கொலுசு நான் தந்த பரிசு, வேறென்ன வேண்டும் கண்மணி? பரமா, காடு கரையில வேலையெல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்குது. நீங்க ரெண்டு பேரும் சாராயத்தை குடிச்சிட்டு இப்படி ஊர் சுத்தி தெரிஞ்சா ஊருக்குள்ள ஒரு பையல மதிக்க மாட்டான்டா. ஒரு மயிராண்டி என்னை மதிக்க தேவையில்ல. நான் ஒன்னா எவன் அப்பா வீட்டு காசுல குடிக்கல, ஏன் அப்பா வீட்டு காசுல குடிக்கிற. குடிக்கிறதும் கூத்திய வைக்கிறதும் உனக்கு வேணா பழகலாம் இருக்கலாம், ஆனா என்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியலடா. யாரு ஊருக்குள்ள போய் தலையை காட்ட சொன்னா? வீட்டுக்குள்ள ஒரு மூலையில முடங்கி கிடக்க வேண்டியதானே. அடச்சி வாய மூடு. நாளைக்கே போய் தங்கச்சி மக பிரியாவ உனக்கு பொண்ணு கேக்குறேன். கல்யாணத்தை கட்டிக்கிட்டு குடும்பம் குட்டின்னு நல்லா பொழைக்கிற வழியை பாரு. எனக்கு வேணா சாமி, நீ வேணா பண்ணிக்கோ. அட அறிவு கேட்டவனே, கல்யாண வயசுல நீ இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என் மூஞ்சில காரி துப்பாது. அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? உன்னை கல்யாணம் கட்டிக்க பிரியா ஒன்னும் படிக்காத மாக்காலடா, படிச்ச புள்ள, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ஏய் மாறி, இந்த போட்டோ பார்த்துட்டு சொல்ல சொல்லு. நாளைக்கே போய் என் மச்சாங்கிட்ட பொண்ணு கேக்குறேன். பரமா, பொண்ணு சும்மா அழகா இருக்கா. நம்ம சுத்துப்பட்டி கிராமத்திலே இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. அத்தை பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளா? மாறி சீமத்தண்ணி சாராயத்துல தீக்குச்சியை பத்தி போட்ட மாதிரி பக்குன்னு பத்துக்கிட்டு எங்க அப்பன் தப்பு பண்ணி தொலைச்சிட்டான்டா. முதல்ல இந்த போட்டோவை காட்டி தொலைச்சிருக்க மாட்டான். பூச்சிக்கு வீட்டை கொளுத்துற பையன். என்ன பரமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாறி வேணும்னா தாண்டா வெல்லாம், வேண்டாம்னா வேப்பெண்ண. எப்ப இந்த போட்டோ பார்த்தனோ பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் முடிவே பண்ணிட்டேன். மூடி மூடி வச்சாலும் முட்டைக்குள்ள இருந்து மொசலாடா வரப்போகுது. போடுறேன்டா அவ கழுத்துல நான் தாலி, அதுதான் நான் அவளுக்கு போடுற வேலி வேலி வேலி. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. அதையில்ல சாமி இப்போ காணுது பூமி, இது மட்டும்தானா இருக்குது சாமி.
குட்டி பூரா உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொல்கு கொல்கு தின்றதே. இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. ஏ ஆறுசாமி, என்னடா வெளிநாட்டுக்காரி மாதிரி பல பல பலன்னு வர்றா? ஏய், அவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியல, ஆ. வெளிநாட்டுக்காரி மாதிரி தெரியறாடா. அதான் 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 அவ காலப்பாடுறா வள வளன்னு இருக்குது, இருக்குது. ஓ காலப்பாடுறா முடி முளைச்சு கருப்பா கிடக்குது. முடி குறைச்சிருக்குது. ஏமா கலப்பலப்புக்கு காரணம் என்னம்மா? ஐயோ என்னையா இது, 2 பேரு ஆடு மேய்க்குது. யாரு? கெடாய்க்கு கூட்டு போறோம். என்னது கேடாய்க்கா? ஆமா. ஒன்னும் புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, ஆடு 4 நாளா கத்திக்கிட்டு இருந்ததா, அதை கெடாய்க்கு சேர்த்துறோம்னு இன்னும் 2 குட்டி போடும், அதுக்குன்னு சேர்த்த போனோம். ஐயோ கெடா செத்ததுன்னா என்னது? அது உனக்கு விளக்கு. உங்க அம்மாவும் உங்க அப்பனும் இருக்கிறாங்கல்ல, உன்னை பெத்தாங்கல்ல, அது மாதிரி. இல்லம்மா, அப்படி உனக்கு டவுட்டா இருந்தா ஒரு நாளைக்கு அவனை அனுப்புறேன், எப்படி கெடாய்க்கு போறதுன்னு கத்து கொடுத்துருவான். ஏ ஆறுசாமி, நான் கத்து கொடுத்துருடா. கத்துக்குடுறா. யோ நான் பாரிலையே பிறந்து வளர்ந்துருந்தாலும் இந்த தமிழ் மேல எனக்கு கொள்ள பாசம். இந்த தமிழ்நாட்டை மட்டும் தானே பிடிக்கும், எங்களை பிடிக்காதா? யோ எனக்கு தமிழ்நாட்டையும் பிடிக்கும், தமிழ் மண்ணையும் பிடிக்கும், தமிழனையும் பிடிக்கும். ஐயோ அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. ரைட், ஓகே, எங்களுக்கும் பிடிக்குது உனக்கும் பிடிக்குது. ஆமா உங்க 2 பேர் என்னது? என் பேரு ஆறுசாமி. என் பேரு அப்புக்குட்டி. மை நேம் இஸ் அஞ்சலை. அஞ்சலையா? ஐம்பொண்ணு செஞ்ச சில மாதிரி இருக்கிறியே அஞ்சலை. நானு ABCD எம் தான் படிச்சிருக்கிறேன். எங்க அண்ணன் இருக்கானே 1ஆம் நம்பர் கூட படிக்கல. டேய் ஓவரா பேத்தாதடா, 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவன் வந்து பெரிய ஓனர். 3 ஆட்டுக்குட்டி 4 புலக்கையை வச்சுக்கிட்டு இவன் ஓனரா? போடா டேய், இந்தாம்மா நான் பாத்துக்கிறேன், நீ வாமா. நான் பாத்துக்கிறேன், வாமா. யோ யோ என்னது வெறிச்சு வெறிச்சு என்ன பாக்குது? வெஞ்சு பாக்கல, கொஞ்சி பாக்குது. யோ எனக்கு இங்க தங்கறதுக்கு வீடு வேணும். வீடு தானே? வீடு தானே, நம்ம ஆட்டுக்கொட்டா இருக்கு, வா 2 பேரும் உள்ள போய் சமையல் பண்ணி சாப்பிடலாம். நீ சமையல் பண்ணிட்டீனா நான் கீ வேலையும் அவன் மே வேலையும் பார்த்துக்குவான். யோ எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு இங்க யாருமே இல்லையா? என் நெஞ்ச நக்கிட்டியேம்மா. நான் இருக்க, உங்க அப்பா இல்லைன்னா என்ன, உங்க அம்மா இல்லைன்னா என்ன, மாமா இருக்கா, ஏன் அடிச்சுக்கிற? சரிம்மா, இனிமே கொஞ்சம் நம்ம ஊருக்கு வந்துட்டேன், மேக்கப்பை குறைச்சிக்க. அவர் ரேடியோக்காரரு லைட்டுக்காரர் எல்லாம் வாயில சொல்லு விழுதுகிட்டே இருக்கிறாங்க, பார்த்தாங்கன்னா எப்படி? ஓகே, நான் பாரின் போ. வாங்க மச்சான், வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்க மச்சான். பரம எப்படி இருக்கிறாப்லீங்க? மச்சான், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலாம் வந்தேன். என்ன மச்சான் விஷயம் சொல்லுங்க. மச்சான், பரமனுக்கும் வயசாயிட்டே போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். மச்சான், பிரியாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. பரமனோட ஜாதகத்தையும் கொண்டு வாங்க, பிரியா ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியரை பார்ப்போம். ஜாதகம் 2 ஒத்து வந்துச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் மச்சான்.
பரமனோ படிக்காத மாக்கான், பிரியா படிச்ச புள்ள, எங்க அவனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் மச்சான். மச்சான், எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன். நம்மளுக்கு இருக்கிற இந்த சொத்து சுகத்துக்கு 7 தலைமுறைக்கு உக்காந்து தின்னாலும் தீராது மச்சான். சொத்து சுகம் இல்லாதவன் தான் படிப்பை நம்பி பிழைக்கணும். ஏன் என் பொண்ணையே பொழுதுபோக்காக தான் காலேஜே அனுப்புறேன். காலேஜா கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டோட இருந்துட்டு போடுங்க. சரி வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் மச்சான், வாங்க. என்ன பிரியா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன? எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியா, வீட்டில் பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் வந்து பார்க்கத்தான் செய்வாங்க. இதுக்கே ஃபீல் பண்ற? என்ன விளையாடுறியா? எங்க அப்பா என் மாமா மக பருமனுக்கு என்ன கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் நம்ம காதுல மூடி மறைக்கிறது தப்புன்னு தோணுது. பிரியா, எங்க வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு அவசரம் என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்போ நான் இன்னைக்கு எங்க அப்பாட்ட பேசிடுறேன். ஒருவேளை உங்க அப்பா சம்மதிக்கலைனா? அவர்கிட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல உங்க அம்மா அப்பாட்ட பேசி நம்ம கல்யாணத்தை பேசி முடிக்கிற வழியை பாரு. உத்தரவு மகாராணி. அப்புறம் என்ன, நான் வரட்டுமா? அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன? உன்னை ஏன் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது? முதல்ல கல்யாணத்தை பேசி முடிங்க, அதுக்கப்புறம் காலம் பூரா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் என்னையே தரேன். வரட்டுமா? காட்டுல ஆடு மேய இடம் இல்லையா? என்னடா பங்காளி அப்படி பாக்குற? குருட யானைய பார்த்த மாதிரி. டே மாதிரி நான் யாருன்னு இவங்கிட்ட சொல்லி வை. இப்ப உன்னை கொஞ்சம் கொலாவிட்டு போறாளே பிரியா, அவளை கட்டிக்க போற முறை மாப்பிள்ள. நின்னா நெடுஞ்சவரு, அடுத்தா குட்டி சவரு. அவளை கட்டிக்க போற முறை மாமன். அடப்பா டேய், இப்ப அவனுக்கு என்னடா வேணுமா? அவனுக்கு என்னதான் பிரச்சனை? அட பங்காளி, இந்த இளவெடுத்த கண்ணாலமே வேண்டாம்னு தாண்டா இருந்த. பாய போட்டு படுத்தமா, படுத்து எந்திரிச்சமா, சேத்த கண்ட இடத்துல முதிச்சமா, தண்ணி கண்ட இடத்துல கழுவணுமான தாண்டா இருந்த. அந்த இளவெடுத்தவளை போட்டோவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே அவளை கல்யாணம் பண்ணணும், கட்டுனா இவ்வளவுதான் கட்டணும் முடிவே பண்ணிட்டேன். ஆனா அந்த கரும முடிச்சவ என்னடான்னா, உன் பின்னாடி காதல் கத்திரிக்காய்னு சுத்திக்கிட்டு திரியறாளாமா. ஆனா பங்காளி, வாய கேட்டு தாண்டா வயிறு சாப்பிடணும். இனிமே நீ அவ பின்னாடி சுத்துறத நான் பார்த்தேன், உன் உடம்புல உசுறு இருக்காது, எட்டி போட்டுருவேன். டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்ன வேணுங்கிற? பாத்தியா பங்காளி, பட்டுன்னு கோவப்படுறிய. நீ கோவப்பட்டு ஒரு மயரையும் புடுங்க முடியாது. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி. புரியுதா? போய் புத்தியா பொழைக்கிற வழிய பாரு. காதலிச்சமா கட்டி பிடிச்சமான்னு போய்கிட்டே இரு. தம்பி, கோழிக்கண்ணுக்கு பூனையும் பூதமா தான் தெரியும். ஒரு குடம் பால் கொடுக்கிற மாடா இருந்தாலும் அது கூரைய புடுங்குற மாடா ஆகாது. பேசாம பிரியாவை மறந்துட்டு பொத்திக்கிட்டு போயிட்டே இரு. டேய், பிரியாவை விட்டு கொடுக்க நான் ஒன்னும் கோலை இல்லடா. உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் ஏத்து நின்று அடிப்பேன். டேய், உன்ன மாதிரி கிணத்து தவளையோட சத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஈ அடிக்க இரும்பு தடியா?
டேய் பிரியா எனக்கு தாண்டா, உன்னால முடிஞ்சா தடுத்து பாடுறா. டேய் மாதிரி 8னா குடுமையை பிடி, 8ஆட்டி காலை பிடி. புகை இருக்கிற இடத்துல தாண்டா நெருப்பு இருக்கும். சனியனை விலை கொடுத்து வாங்கிட்டான். என்கிட்ட சவால் விட்ட எவனும் ஜெயிச்சதில்லை. என்ன பகைச்சுக்கிட்ட எவனையும் நான் வாழ விட்டதில்லை. இவனையும் நான் சும்மா விட போறதில்லை. நான் கைக்கு குதிரடா, நான் கட்டி கப்பலடா, நான் தங்க வேட்டையடா. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. புதுதா மிக்ஸி கோடடா, இது சர்ச்சையான மேடடா. நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. Hey Rosie, I'm a sexy. எனக்கும் don't care policy. என் ராசி சிம்ம ராசி, நான் ஒரு காதல் சன்னியாசி. என் செல்ல பேரு ஆப்பு, நீ சைஸா கடிச்சுக்கோ. என் சொந்த ஊரு ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. கேக்குறான் கேட்டுட்டு பாக்குறானே, அத பாக்குறான் பார்த்துட்டு போறானே. கை தேக்குறான் தேய்ச்சிட்டு தாக்குறானே, கண் தாக்குறான் தாக்கிட்டு ஆகட்டானே. இங்கிலாந்தில் பெண்களும் இந்தியாவில் ஆண்களும், அட ஆசைகள் அடங்காத ஆட்கள். ஓ மேரா புல்புல் தாரா, என் முன் ஆடும் எல்லோரா. ஆவாரா ஆடி போரா, ஆசை 100 500. Come on. Say yeah. जा जाओ रुक जाओ नीदान मॉडर्न हाइकू वो कोको
ராத்திரி கொக்கு உன்னை தொட்டால் தப்பக்கோ ஜாவோ ருக்கு ஜாவோ நீதான் மாடல் கைக்கு ஆள் தோட்ட பூபதிடா எதற்கும் ரெடியாய் இருப்பேன்டா. ஜெயா, அண்ணா வாடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. சித்ரா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஆமாம், நம்ம சித்ராவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. உன் மகன் கார்த்திக்கும் இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. அவங்க 2 பேர்த்துக்கும் காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணிடலாம் தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன். அண்ணா ஏன் மகளுக்கு உன் மகன், உன் மகளுக்கு ஏன் மகன்னு ஏற்கனவே நம்ம பேசி வச்சாச்சுல. இதில் பேசுறதுக்கு என்னன்னா இருக்கு? ஆமாம், இந்த காலத்து பசங்க பொண்ணுலாம் நம்ப முடியாதுமா. அப்புறம் நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் நீ நானும் தான் வேதனைப்பட்டு நிற்கணும். அண்ணா இந்த ஜெயா உயிரோட இருக்க வரைக்கும் ஏன் மகன் தான் உன் வீட்டு மருமக, உன் மக தான் ஏன் வீட்டு மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அட நீ யாருமா உலகம் தெரியாத பொண்ணு? உன் மகன் நம்ம ஊர் செல்லதூரமாக கூட காதல் கத்திரிக்கான்னு கோயில் கொள்ளன்னு சுத்திட்டு இருக்கிறான். அண்ணா என்னடா சொல்ற? நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன். நிலைமை கைமீறி போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். அந்த எச்சக்கலைக்கு பிறந்த மவன் என்னையே ஏக்க பாக்குறானா? வஞ்சகம் வாழ்வை கெடுக்கும், பொறுமை புத்தி கெடுக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? கத்திரிக்காய் மூத்தனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். காதல் பண்றானா? காதல் காதல் காரணம் அந்த மலடி கொடுக்கிற செல்லந்தானா? அவன் தலையில நின்னாலும் அவன் காதல் ஆசை நிறைவேறாது. ஆனா கூடி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நான் இருக்கேனா, நீ கவலைப்படாதீங்க. சரி சரி, நான் பெட்ட கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. கை கழுவிட்டு வாண்ணா. கமலா, 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 கமலா. என்னங்க? வயிறு ரொம்ப பசிக்குது. நேற்று ராத்திரியிலேருந்து லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு வரியா? என்னங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? காய்ச்சல் அடிக்குதா? எங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஜெயோட அண்ணன் மாணிக்கம் வந்திருக்கான். அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, நீஸ் தண்ணி இருந்தால் கொஞ்சோண்டு எடுத்துட்டு வா. அதையாவது குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்கிறேன். சரிங்க, இருங்க எடுத்துட்டு வரேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என் அண்ணன் முன்னாடி மாரத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என் அண்ணன் முன்னாடி பழைய சோறு திங்கணுமா? எங்க பாரு, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இருக்க மாதிரினா இருங்க, இல்லனா எங்காவது ஓடி போயிரு. என் மானத்தை வாங்காத. மச்சான், ஏன் இங்கே நிற்கிறீங்க? வாங்க 2 பேருமே போய் சாப்பிடலாம். ஆனா அவங்க இப்பதான் சாப்பிட்டாங்க, நீ முதல்ல வந்து சாப்பிடு வா. அண்ணா கோழி தடை வச்சிருக்கேன், கூச்சப்படாம சாப்பிடுனா. ஏன் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னமா கூச்சம்? ஈரல் எடுத்து வைக்கட்டுமா, லெக் பீஸ் எடுத்து வைக்கட்டுமா? ஆமாம், இப்படி திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெய்யுமா. நல்லா சாப்பிடுனா, உனக்கு எல்லாம் அதா. கமலா, பாத்தியா கமலா, நமக்கு வந்த நிலைமைய பாத்தியா? ஒரு வேளை சோத்துக்கு இப்படி கேவலப்பட்டு நிற்கிறான். அவன் அண்ணனுக்கு கறிய சோறு போடுறான். நாம இந்த கஞ்சிக்கு கூட வழி இல்லாம போயிட்டோமே. எல்லாமே இந்த பாவியால தனக்கு வந்தது. அந்த ஆண்டவன் என்ன மலடி ஆக்கிட்டா.
நீங்களாவது குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு உங்களுக்கு தீராத துன்பத்தை நானே தேடி கொடுத்துட்டேங்க. கமலா, ஒருவேளை சாப்பிடலா நான் என்ன செத்தா போயிட போறேன். அப்படியே செத்து போயிட்டா மட்டும் இங்க என்ன குறைஞ்சிடவா போகுது? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா அப்ப என்னோட நிலைமை நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு யாருக்கு ஆதரவு? ஏங்க ஒரு நிமிஷம் நம்ம பையனோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு பாருங்க. அவனுக்காக எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க எத்தனை துன்பம் கொடுத்தாலும் அவனுக்காக நம்ம பொறுத்துக்கலாங்க. ஏங்க இங்க நமக்கு நடக்கிற எந்த கொடுமையோ நம்ம கார்த்திகைக்கு தெரியக்கூடாது. அது தெரிஞ்சா அவன் தாங்கிக்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம பிள்ளைக்காக நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். நான் சொல்ல மாட்டேன் கமலா, நான் சொல்ல மாட்டேன். என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ற மச்சான். அதனால கல்யாணத்தை நிறுத்திடுங்க. என்ன மச்சான் விளையாடுறியா? சொந்த பந்தத்துலாம் சொல்லியாச்சு. இப்ப போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல அதனால கல்யாணத்தை நிறுத்தினோம்னு சொன்னா இந்த ஊருக்காரன் என் மூஞ்சில காருக்கு போக மாட்டான். மச்சான் உங்க நிலைமை எனக்கு புரியுது. பிடிக்கலன்னு சொல்ற பிள்ளைய கட்டி வச்சு காலமெல்லாம் கஷ்டப்படுறதை விட்டுட்டு இப்பவே வெட்டி வர்றது நல்லது இல்லையா? என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்துல எனக்கும் விருப்பம் இல்லை. என்னை மன்னிச்சிரு மச்சான். நான் தான் அப்பவே சொன்னேன் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப அவன் மச்சான் நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டான். தீட்ட மரத்திலேயே கூர் பாக்குற மாதிரி குப்பமேடு கோபுரம் ஆயிருச்சு. கோபுரம் தாழ்ந்து போயிருச்சு. அவன் பிள்ளைக்கு வந்து கல்யாணத்தை சிவப்பு பச்சை கொடி காட்டி விட்டு உனக்கு வந்து சிவப்பு கொடி காட்டிட்டு அப்புறமா இது என்ன ஒரு நேரம்? டேய் மாதிரி காட்டுக்கு புலி ஆதரவு புலிக்கு காடு ஆதரவுன்னு பேசாதரா மாதிரி. தப்ப எல்லாம் நம்ம மேல வச்சுக்கிட்டு அவனை குத்தம் சொன்ன என்னடா அர்த்தம்? கள்ள குத்துனா கை வலிக்கத்தாண்டா செய்யும். உலகிற மாடு பரதேசம் போனா ஆளாளுக்கு சொந்த கொண்டாடத்தாண்டா செய்வான். என்கிட்ட சவால் விட்ட அன்னைக்கு அவனை சாவடிச்சிருக்கணும். அங்க விட்டுட்டு வந்து இங்க வீராப்பு பேசி என்னடா பிரயோஜனம்? ஆகிறவன் அரக்காசுக்காவன், ஆகாதவன் 1000 கொடுத்தாலும் ஆக மாட்டான். இவனடா பொண்ணு கொடுக்கறது? கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா. இவனுக்கு முன்னாடி என் பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் அலறலடா. பரமா, சாணி மேல கல் எறிஞ்சா அது நம்ம மேலதான் படும். மல்லாக்க படத்தை விட்டு பார்த்து துப்புனா அதுவும் நம்ம மேலதான் விழும். விட்டு தொலைச்சிட்டு வா பரமா, நாம எப்பயும் போல ஜாலியா சந்தோஷமா சரக்கடிப்போம். மாறி ராஜ திசையில வாழ்ந்தவனும் இல்ல, ராஜ திசையில கெட்டவனும் இல்ல. தூங்கிட்டு இருந்த புலிய தட்டி எழுப்பிட்டான். புலி அடிக்க முன்ன கிளி அடிக்க வைக்கிறா. அம்மா, ஐயா, வீட்டில் யாரும் இல்லைங்களா? யார் நீ? எதுக்கு இப்படி கத்திட்டு வர? வணக்கம்மா, என் பேர் செல்லத்துறை. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னன்னு சீக்கிரம் சொல்லு. என் பொண்ணு பிரியாவும் உங்க பையன் கார்த்தியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. படிக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கம்மா. விரும்பட்டும், அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்க நம்மளோட கடமை இல்லையா? ஆமா,
நீ பொண்ணுக்கு அப்பனா வந்திருக்கியா இல்ல கல்யாண புரோக்கரா வந்திருக்கியா? வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஏய், உடம்பு தாண்டா பேசுறேன். ஒன்னாக்கா அப்படி 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 பொண்ணு தப்பு பண்ணனா கூட்டிட்டு போய் 4 சாத்து சாத்திட்டு அவளுக்கு புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு மாநரசு இல்லாம ஏன் வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனா? 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 ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு எருமை மேய்க்க. ஏய், ஏன் பையன் ஆம்பளை 1000 பேத்துக்கிட்ட பழகுவான் பேசுவான். அதெல்லாம் காதல் நம்பி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கே, நீ ஒரு முட்டாள். மாப்பிள்ளை தேடி பொண்ணு வீட்டுக்கு போனா அது கௌரவம், பொண்ணை தேடி மாப்பிள்ளை வீடு வந்தா அது அவமானம். அவமானம் 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 அவமானம். என் அண்ணன் பொண்ணுக்கும் என் பையனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழ்த்திட்டு போ. இனிமே இந்த காதல் கத்திரிக்கான இந்த வீட்டு பக்கம் வந்து உனக்கு மரியாதை இல்ல. போ வெளியே. அம்மா ஜெயம்மா, புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல புடிச்சு பார்த்தாலாம் ஒரு புண்ணியவதி. நான் ஒன்னும் சோத்துக்கு இல்லாம உன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரல. என்னோட சொத்து சோகத்துக்கு 7 தலைமுறைக்கு உக்காந்து தின்னாலும் தீராது. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்பட்டுருச்சு வாழ வச்சு பார்க்கணுமேனு உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்துட்டேன். உனக்கு உன் பொண்ணுக்கு ஒரு மாமமாக இருக்கும் போது என் பிள்ளைக்கு ஒரு அத்தமாக இருப்பாள்ல. எண்ணி 7 நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நல்லா திண்டுட்டு போ. மனுஷனை மதிக்க தெரியாத மானங்கட்ட ஜென்மம். ஏய், ஓயா வந்துடா. ஏய், நில்றா. ஜோக்குடியோ காதல் கதைன்னு சுத்திட்டு இருக்கியாமே, அவங்க அப்பா வந்து காய்ச்சி முடிச்சுன்னு கத்திட்டு போறான். அம்மா, நான் கல்யாணம் பண்ணா பிரியாவை தான் பண்ணுவேன். மரதேசி நாயே, என் அண்ணன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகனு கிழக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ என்னடனா எவக்குடியா ஊர மேய்ச்சிட்டு இருக்க? எனக்கு சித்ராவை பிடிக்கல. பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? உனக்கு பிடிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, விட்டுட்டு போக வேண்டியதானே? பிடிக்காதவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கைய கெடுக்க பாக்குற. யாரும் என் மகனை பத்தி கவலைப்பட வேண்டாம். 10 மாசம் சுமந்து பெற்றவனா என் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். எப்பவே என் அண்ணன் வீட்டுக்கு போய் கல்யாணத்துக்கு நாள் குடிக்கிறேன். டேய், தோணி கட்ட தயாரா இரு. ஐயோ, தோதர்ல தேளு கடிச்சிருச்சு. தேளு கடிச்சிருச்சு. முதல்ல தேளு கடிச்சிருச்சா? எங்க காட்டு போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வலி தாங்கலையே, வலிக்குது. வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன் உடனே. வலிக்குது. ஓம் சேம் டேம் கேம். ஓம் சேம் கேம் கேம். கொஞ்சம் பொறுத்து காஞ்சல சாமி. எந்த இடத்துலமா கடிச்சது? இங்க சாமி, இங்க. அங்கேயா கடிச்சது? ஒன்னும் பயப்படாத, என்கிட்ட 52 லேகியம் வச்சிருக்கிறேன். வலிக்குது சாமி, முடியல முடியல. இந்த அம்மாவுக்கு நான் பாடம் போடுறேன். ஐயோ, நேத்து வந்தவன் அடிச்சிட்டு போயிருவான் நாட்டுக்கு. ஐயோ, என்னையா பண்ற? இந்த பாடத்துக்கெல்லாம் கேட்காது. தேளு கடிச்ச இடம் ரொம்ப விபரீதமான இடம். அதனால வாயை வச்சு உறிஞ்சி விஷத்தை எடுத்தா தான் உயிருக்கு ஆபத்து இல்லை. ஐயோ, எப்படியா உறிஞ்சி என் வலிய போக்கிறியா? வலிக்குதோ வலிக்குது, முடியல. அப்பு, பாடத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரி, நீ கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா உரியறதுக்கு சௌரியமா இருக்கும். விஷத்தை எடுக்கிறதுக்கு எதை வச்சு உரிவ? வாயை வச்சு தானே உறிஞ்சாகணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து. வேற வழி இல்லையா? ஏதோ வேற வழியே இல்ல. யோ ஆறு சாமி, வெளியே போ, வலி தாங்க முடியல. போயா உரியிரு. நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இரு.
எப்படிம்மா இருக்குது? சாமி சோகமா சூப்பரா சொர்க்கத்தையே காட்டிட்ட. இன்னொரு தடவை உரியா? ஐயோ எனக்கு இங்க தொடையில கடிச்சிருச்சு. ஐயோ எங்க எனக்கு அது மாதிரி உறிஞ்சி எடு. உரிய முடியாது, உரிய முடியாது. ஏய், உனக்கு வாயை வச்சு ஒன்னதுல உரிய முடியாது. அதுக்கு லேகியம் வச்சிருக்கிறேன். வாயை வச்சு உறிஞ்சாதான் விஷம் தீரும். ஏமா நீ வேணா உரிமா? கருமா கருமா. சே ஐயோ வலி தாங்க முடியல. அருச்சாமி சாமி தான் சொல்லுதல்ல, வேகி வாங்கி தேய்ச்சுக்கோ. டேய் வாயை அப்பு, வச்சு தான் உரியணும். இங்க பாரு அப்பு, எல்லா வைத்தியத்துக்கும் நான் லேகியம் வச்சிருக்கிறேன். தூக்கம் வராதவனுக்கு, காலையில பேதி போகாதவனுக்கு, ராத்திரிக்கு வேலை செய்யாதவனுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஐட்டமா லேகியம் வச்சிருக்கிறேன். இப்ப உனக்கு தேளு கடிச்சது இல்ல, அந்த இடத்துல வாயை வச்சு உரிய முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் லேகியம் ஒன்று வச்சிருக்கிறேன். இது என்னென்ன தயார் பண்றீங்க தெரியுமா? மாட்டுச்சாணி, பன்னி மூத்திரம், நாய்பி, மனுஷபி, இது எல்லாத்தையும் கரைச்சி ஒரு கலவையா 15 நாள் ஊற வச்சு அதுல தயார் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். நீ ஒரு இதை வந்து இந்த மூடி இருக்குது பாரு, இந்த மூடியில காலையில ஒரு மூடி, சாயங்காலம் ஒரு மூடி குடிக்கணும். அதாவது எப்படி குடிக்கணும்னா நக்கி நக்கி தான் குடிக்கணும். ஆமா. இப்ப கொஞ்சம் தரேன், நக்கி குடி பார்க்கலாம். ஓரளவுக்கு சரியாயிரும், வலி குறைஞ்சிரும். யோ நல்லா நக்கனையா? நல்லா நக்கின. ஏயா இனிமே இதை அப்படியே வச்சுக்க. சாயங்காலமும் காலையில 3 மூடி நக்கு, சரியா போயிடும்.